Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MGs. இதுவரைக்கும் நம்ம சேனலில் நான் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட ஒரு வீடியோ வந்து இவ்வளோ வைரலாக போகணும், இத்தனை பேர் பார்க்கணும்னு நான் பெருசாக யோசிச்சதில்லை. பிகாஸ் நான் எப்போவுமே கேட்டதை விட அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு 10 பேர்கிட்டையாவது இதை ஷேர் பண்ணுங்கள், இல்லை 10 குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தராத ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை வந்து நம்ம எல்லாருக்கிட்டேருந்தும் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டையர் ஆன தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தீங்கனாலும் உங்ககிட்டேருந்து பேங்க் வந்து 1008 ஹிடன் சார்ஜஸ் வச்சு காசு எடுத்துகிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு உண்மை. துணிவு அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். தலை நடிச்சிருக்காரு, வினோத் அண்ணா வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு என்ன சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த இன்டர்வியூஸை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே என் பேங்க்லேருந்து, உங்கள் பேங்க்லேருந்து, என்னோட அப்பா அம்மா பேங்க்லேருந்துன்னு எல்லா அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். உங்கள் பேங்க்கில் வந்து இருக்கிற 14 ஹிடன் சார்ஜஸ் என்னென்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 14 ஹிடன் சார்ஜஸ் இருக்குது, இது உண்மை, இதை யாருமே மறுக்க முடியாது. பேங்க் வந்து நம்ம கிட்டே இருந்து ஹிடன் சார்ஜஸ் எடுக்கிற காசு ஏமாற்றின்னு சொல்ல முடியாது, மறைச்சு எடுக்கிறாங்க. அந்த எடுத்த உடனே சைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப சைன் போடுறோம், அந்த சைன் போடுறப்ப இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணுறோம். எதுக்கு அக்ரி பண்ணியிருக்கோம், எங்கெங்கே நம்ம கிட்டே இருந்து காசு எடுத்திருக்காங்க, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அண்ணாவோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு பர்சனலாக ஒரு பேங்க்கில் வந்து 10,000 ரூபாய் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு அக்கௌண்ட்டில் ஒரு காசும் இல்லை, ஜீரோ பேலன்ஸாக இருக்குது. எப்படி இது ஜீரோ பேலன்ஸ் ஆச்சு? நான் தான் யூஸே பண்ணலையே, நான் கிரெடிட் கார்டு எடுக்கல, டெபிட் கார்டு எடுக்கல, நான் வந்து எதுவுமே பண்ணல, சும்மா பேங்க்கில் போட்டு வச்சிருக்கேன், எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சார்ஜ், எஸ்எம்எஸ் சார்ஜ், இமெயில் சார்ஜுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் இமெயில் சார்ஜான்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் வரேன். எல்லா சார்ஜும் நம்ம கிட்ட போடப்பட்டு அவருக்கே, ஒரு டிரெக்டருக்கே இவ்வளோ பெரிய ஆளுக்கே இப்படி நடக்கிறப்போ சராசரி மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பேங்க் மூலியமாக? இதை பற்றி யாருமே பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த படமே எடுத்தோன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தை எடுத்த வினோத் அண்ணா அண்ட் மொத்த தலை அண்ட் டீமுக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் இட் இஸ் அ டாபிக் தட் வி ஹேவ் டு ஸ்பீக். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ். நம்ம எல்லாருமே வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்போ, இல்லை புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தப்போ அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு காசு கிரெடிட் ஆகுது. அந்த காசை வந்து அப்பா அம்மா அனுப்புகிறாங்களோ இல்லை கம்பெனி அனுப்புகிறாங்களோ, நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் 200 ரூபாய் பாக்கி இருக்கிறப்போ அடுத்த மாதம் புதுசாக ஒரு சேலரி வருது. கரெக்டாக இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கப்போ உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இஷ்யூ வரும். சராசரியாக ஒரு வருஷம் ஃபுல்லாக கணக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் வந்து முக்காவாசி பேங்க்கில் வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து 1000 ரூபான்னு இருக்குது. அதே நேரத்தில் சென்னையில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா 3000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னு வச்சுருக்காங்க. சில பேங்க்ஸில் வந்து 10,000 ரூபாய். பேங்க்குக்கு பேங்க் மாறுது. அதை விட கம்மியாக போச்சுனால் உங்களுக்கு மறுபடியும் அக்கௌண்ட் வரப்போ உங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் பேங்க் பாட்டுக்கு காசு எடுத்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் புதுசாக கிரெடிட் ஆகுதுன்னா அங்கே காசு திடீர்னு காணாமல் போயிருக்கும், கம்மியாக இருக்கும். எப்படின்னு யோசிச்சிங்கன்னா பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னு சொல்கிறது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஏடிஎம் கார்டில் வந்து சார்ஜஸ் இருக்குது. மதனே ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜான்னு கேட்டிங்கன்னா எஸ். நீங்கள் ஏடிஎம்மில், அதாவது பேங்க்கோட ஓன் ஏடிஎம்மில் ஒரு 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும், இது வந்து அகைன் பேங்க்குக்கு பேங்க் நான் சொல்கிறேன் எல்லா டேட்டாவும் வேரி ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட பேங்க் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ இல்லை எஸ்பிஐயோ இல்லை விச் பேங்க் இட் இஸ், அந்த பேங்க்கில் இருக்கிற ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 3 தடவை 4 தடவை எடுத்துக்கலாம்னு சில நம்பர்ஸ் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேங்க்கில் ஏடிஎம் யூஸ் பண்ணுறப்பவுமே வந்து உங்களுக்கு சார்ஜஸ் எடுக்கப்பட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னொரு ஒரு பேங்க்கில் காசு எடுக்க போனீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்திங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் எடுக்கப்படும். உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் பேக்ரவுண்டில் வந்து சார்ஜஸ்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இது நிறைய பேர் பண்ணுவோம். சரி, காசு தான் எடுக்கக்கூடாது, நம்ம 5 தடவை இந்த மாதத்துக்கு எடுத்துட்டோம், நம்ம போய் வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை பேலன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் எடுத்திங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வித்ட்ராயிங் கேஷ் அலோன். எத்தனை தடவை நீங்கள் ஏடிஎம்க்கு போய் உங்கள் கார்டை உள்ளே போடுறீங்கிற கணக்கு தான். ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்கள் சும்மா பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாலும் அது 4 தடவை 5 தடவை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நம்பரை தாண்டிடுச்சுன்னா அதுக்கும் காசு எடுக்கப்பட்டுட்டு இருக்குது. ஆல்ரெடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இது நடந்துட்டு இருக்குது. இருக்கும்லாம் கிடையாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இது நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மதன் என்கிட்ட கார்டு இருக்குது, ஆனால் நான் தான் ஏடிஎம்ல எடுக்கிறது கூட என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்கள் கையில் டெபிட் கார்டு இருக்குல்ல, கையில் டெபிட் கார்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் கார்டுக்கு காசு உங்கள் பேங்க் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட டெபிட் கார்டு கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ, உங்கள் கையில் டெபிட் கார்டு இருக்குனாலே அதுக்கும் காசு இருக்குது. இப்போ என் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 750 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதெல்லாம் நம்ம சொல்கிற அந்த மினிமம் பேலன்ஸ்லேருந்து, மினிமம் பேலன்ஸ் நான் சப்போஸ் கம்மியாக வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஃபைன் போடுறாங்கன்னா அது வெறும் ஃபைன் கிடையாது, ஃபைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? இந்த பேங்க் பண்ணுற எல்லா சார்ஜும் வந்து ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு ஃபைன் போடுறாங்க. அந்த 1000 ரூபாய் மட்டும் இருக்காது, 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே மதன், ஓகே நான் டெபிட் கார்டில் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன்னா உங்களெல்லாம் வந்து அப்படியே பேங்க் வந்து அல்வா மாதிரி தூக்கி வச்சுப்பாங்கன்னா நீங்கள் தான் பேங்க்குக்கு செம்மையாக காசு கொடுக்குறீங்க. சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி திருப்பி பே பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 40% வரைக்கும் போடுறாங்க. பேங்க்கு கிட்ட நீங்கள் கொடுக்குற ஒரு எஃப்டிக்கு பேங்க் உங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5%, வாட் எவர் இட் இஸ், வெரி ஸ்மால் நம்பர். ஆனால் அதே இது நீங்கள் பேங்க்கு கிட்ட காசை வாங்கிட்டு பேங்க்கு கிட்ட திருப்பி கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு மூலியமாக எஸ்பெஷலி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 40% போடுறாங்க. இது அன்இமேஜினபிள்ங்க. ஒரு பயங்கரமான பட்ட பகல் கொள்ள. தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேங்க்கில் இருக்கிற காசை வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே காணாமல் போய்டும். ஸோ கிரெடிட் கார்டு யூசர்ஸ் ப்ளீஸ் 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 வாட்ச் அவுட். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கிரெடிட் கார்டு நான் வாங்கினதே கிடையாது. அதை ஒரு பெருமையாகவே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன், அது ஒரு பாலிசியாகவும் வச்சுட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, பட் யூஸ் பண்ணுறதை தயவு செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மதன் நான் கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டு கிடையாது, மினிமம் பேலன்ஸ் எல்லாம் நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கிறேன், என்கிட்ட இருந்து காசு எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் வந்து நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்க, கேஷாக எக்ஸிட் பண்ணுறீங்கனால், வெளியே வாங்குறீங்கனால், அது உங்கள் பேங்க்கை தவிர, அதாவது உங்களோட ஹோம் பிரான்ச்சை தவிர, உங்களுக்கு வந்து அண்ணா நகர் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த அண்ணா நகருக்கு பதிலாக திருவான்மியூர் எஸ்பிஐயில் போய் காசு எடுத்திங்கன்னா அதுக்கும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்குது, கேஷாகவே நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா கூட. ஸோ கேஷ் டெபாசிட் வித்ட்ராலுக்கு கூட வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பேங்க்னால உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேங்க்ஸ் இதை பண்ணவும் செய்கிறாங்க. பேங்க்கு கிட்ட நீங்கள் பண்ணுற எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துலேயுமே காசு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறாங்கிறத கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிறது உங்களோட உரிமை. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணணுமா வேணாமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது, சரி மதனை நான் கேஷும் டைரெக்டாக போய் எடுக்கலை, கேஷும் டெபாசிட் பண்ணுறது கிடையாது, நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன், எதையுமே பண்ண நான் பத்திரமா இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கல்ல, ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு பேங்கிங் சார்ஜஸ் இருக்குது. ஆன்லைன் பேங்கிங் சார்ஜஸும் ஆனுவலாக எல்லாருக்குமே போடப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதனு இதுக்கு தான் என்னோட தாத்தா வந்து செக் புக்கை தாண்டி வேறு எதையுமே யோசிக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அந்த செக் புக் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல, செக் புக் சார்ஜஸும் பேங்க் உங்ககிட்ட போடுறாங்க. அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லா பேங்க்கும் இதை பண்ணுறதில்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இதை பண்ணுறாங்க. சில பேங்க்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பாங்க, ஓடாமல் இருக்கும், அவங்களாம் இதெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க, செக் புக் நாங்கள் சும்மா தரோம், இல்லை இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சும்மா தரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் வந்து இதில் இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், நான் 15 சொல்கிறேன், இல்லை 7 தான் வந்திருக்கும். ஸோ செக் புக்குக்கும் சார்ஜஸ் இருக்குது, அது என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ லீஃப்லெட் இருந்தால் அதுக்கு ஒரு விலை, இவ்வளோ லீஃப்லெட் இருந்தால் இன்னொரு விலைன்னு சொல்லிட்டு அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செக் எழுதி கொடுக்குறீங்க, ஓகேவா, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதாவது உங்ககிட்ட பேலன்ஸ் இல்லை நான் தெரியாமல் கொடுத்துட்டீங்க, பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா செக்கு பவுன்ஸ் ஆனதுக்கு சார்ஜ் இருக்குது. அதாவது செக்கே பவுன்ஸ் ஆகுறது ஏன்னா அதில் காசு இல்லைன்னு உங்கள் அக்கௌண்ட்டில். ஆனால் காசு இல்லாத ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து செக் புக்கை தெரியாமல் எழுதுறதுனால அந்த செக்கு பவுன்ஸ் சார்ஜஸ்னு ஒன்று பேங்க்கு போடுறாங்க, ஓகேவா. ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கடைக்கு போகிறீங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கூட கிடையாது, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு கடையில் நின்றுட்டு இருக்கப்போ வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபாய் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ இல்லை இந்த நம்பர் கூட வேணாம், பெருசாகவே நம்ம பேசுவோமே, 50,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் 55,000 ரூபாய்க்கு ஒரு டிவியோ இல்லை ஒரு பெரிய ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கனால், ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் தானே இருக்குது, ஆனால் நீங்கள் 55,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டீங்களா தெரியாமல், நீங்கள் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காமிக்குதுல்ல, அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இன்சஃபிஷியன்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பெனால்ட்டி வந்து 25 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபான்னு ஒவ்வொருத்தங்க ஒரு பேங்க் வந்து ஒரு விலைக்கு போடுறாங்க. சில பேங்க் ஹையாக வச்சுருக்காங்க, சில பேங்க் லோவாக வச்சுருக்காங்க. அண்ட் அகைன் இதுவும் மட்டும் கிடையாது, இதுக்கும் ப்ளஸ் டாக்ஸஸ். அடுத்து
10வது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, இதுக்கும் ஆனுவலாக வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ்னு ஒன்று பேங்க் எடுத்துடுறாங்க. ஏன்னா அதையும் யாருமே உங்களுக்கு எதையுமே சும்மா கொடுக்குறதுல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சும்மா வர எஸ்எம்எஸ்க்கு கூட பேங்க் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கும் எஸ்எம்எஸ் பேலன்ஸ் சார்ஜ் இருக்குது. 11th ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வருது இல்லை, ஓடிபி அது இதுன்னா, அதுக்கும் இமெயில் சார்ஜஸ் இருக்குது. 12th என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஊரில் வந்து எல்லாருமே ஹோம் லோன் போட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸ், நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ், இப்போ நானுமே மிடில் கிளாஸ் அந்த ஒரு ஜோனில் இருந்திருக்கேன். ஓகேவா, நான் எஜுகேஷன் லோன் போட்டிருக்கேன், வீடு லோன் இருக்குது, நான் படித்தது வந்து எஜுகேஷன் லோன், எங்கள் வீட்டை லோன் வச்சு நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு எடுத்த எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும், சாரி ஹோம் லோனாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சார்ஜஸை கேட்குறப்ப உண்மையிலே மலைக்க வச்சிருச்சு. இப்போ தான் அதை பார்த்தேன். டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பேங்க் வந்து அதெல்லாம் சரி பார்க்குறாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், அதை லீகலாக அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்கல்ல, பேக்ரவுண்டில் ஒரு ஒர்க் நடக்கும், லீகல் சார்ஜஸ்ஸு, கன்வர்ஷன் ஃபீஸு, சேஞ்சிங் லோன் டென்யூரு, ப்ரீபேமெண்ட், சீக்கிரமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா லோன் வந்து இத்தனை இதுக்கு இருக்குது, நீங்கள் முன்னாடியே பே பண்ணிங்கன்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ்ஸு, லோனை சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜு. இதெல்லாம் போக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ, இந்த டாக்குமெண்ட் ரீட்ரைவல் சார்ஜஸ் அதுன்னு சொல்லிட்டு 1008 சார்ஜ் போடுறாங்க உங்கள் லோன் எடுக்கிறப்போ. இந்த ஒரு 15 ஹிடன் லோன், ஹோம் லோனுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதே, யாருக்குமே தெரியறது கிடையாது நீங்கள் பேங்கிங் இல்லைன்னா. அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ்னு போட்டிருந்தாங்க. இது எந்தெந்த பேங்க்குக்கு எப்படின்னு தெரியல, பட் என்னோட பேங்க்கில் வந்து ப்ராசஸிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு ப்ராசஸிங் ஃபீ, அதாவது நீங்கள் டாக்குமெண்டேஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட்லாம் சரி பார்க்குறீங்க, அதுக்கு லீகல் சார்ஜ்னு ஒன்று போடுறீங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு 15 ஃபீஸை முடிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, உங்ககிட்ட காசை கொடுக்குறாங்க, அந்த ப்ராசஸிங்னு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோனோட மொத்த விலையில் 0.5 2.5% வரைக்கும் ஒரு பேங்க் ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அண்ட் தட்ஸ் அ கிரேசி நம்பர். யோசிச்சு பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லோன் எடுத்தான்னா அதில் 1 லட்சம் ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயாக மட்டும் போகுது. இது போக டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், லீகல் சார்ஜஸ் அவ்வளோ போகுது தான். எனக்கு நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ சார்ஜ் அங்கே போகுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன், நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, ஓகேவா, லோன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் கன்வர்ஷன் சார்ஜ் இருக்குது, இஎம்ஐயை வந்து லேட்டாக பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி இருக்குது, ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இருக்குது, லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹோம் லோன் ரீசாங்ஷனுக்கு சார்ஜஸ் இருக்குது, செக் பவுன்ஸ் பெனால்ட்டி இருக்குது, நான் அப்போதே சொன்னது, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், இதெல்லாம் போக உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, டெக்னிக்கல் அண்ட் லீகல் அசஸ்மெண்ட் ஃபீ, கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சார்ஜ், அது நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு, இன்சிடென்டல் சார்ஜஸ். எப்போ தலை சுற்றுதுரா, நான் இத்தனைக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டே கிடையாது, இதை நம்ம வாசிக்கிறது வந்து நான் சொல்கிறத நீங்கள் யோசிக்கிறதுக்கே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிறது அப்படியே 100% எடுத்துக்க வேண்டாம், பட் அட்லீஸ்ட் ஆனால் நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது, இதெல்லாம் பேசுறதுக்கு அவ்வளோ படிக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லியே தரது இல்லையே. நான் இதெல்லாம் இன்டர்நெட்டில் வாசிச்சதுக்கே எனக்கு தலை சுற்றுது. அகைன் நான் சொன்னது எல்லாமே வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறும், சார்ஜஸ் மாறலாம், 1-2 முன்ன பின்ன இருக்கலாம், பட் மோஸ்ட்டாக நான் சொல்கிறது கரெக்ட் தான், ஓகேவா. அண்ட் கடைசி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ இது இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவனிப்புக்கு கீழே நடந்துட்டு இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறைய ரூல்ஸ் வந்து மக்களை காப்பாற்றணும் பேங்க்கு கிட்டே இருந்துங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் என்ன மாதிரி ரூல்ஸ் இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருந்தால் போதும். ரூரல் ஏரியாவில், அதாவது அடுத்து அர்பன் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டுக்கும் நடுவில் டயர் 2 சிட்டிஸ்ம்பாங்களா, அங்கே வந்து ஒரு 1500 ரூபாய், மெட்ரோவில் இருக்கிறவங்க வந்து ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு பாகுபாடுகள் இருக்குது. அந்த 3000 ரூபாயில் வந்து நீங்கள் 0 வச்சுருந்தீங்கனாலும், உங்களுக்கு 2999 ரூபாய் வச்சுருந்தீங்கனாலும், அதாவது 2999 வச்சுருந்தீங்கனாலும் 2 பேருக்கும் ஒரே ஃபைன் போட்டால் சரியாக இருக்காதுல்ல. ஸோ கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3000 ரூபாய் மினிமம் பேலன்ஸா, ஓகே ஃபைன், இதில் 50%க்கு கீழே பேலன்ஸாக வச்சுருப்பாங்க, 1500 ருபீஸ்க்கும் கீழே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ ஃபைன் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோ. ஒருத்தன் வந்து 2500க்கு மேலே வச்சிருப்பான்ல, 3000 மினிமம் பேலன்ஸுங்கிறப்போ இங்கே வரைக்கும் காசு வச்சிருப்பான்ல, அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரூல்ஸ் வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ போட்டிருக்காங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் நான் வாசிக்கிறேன், இதோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 30, 2017 அப்போ வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பேங்க்ஸ் இன் பிரீச் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் நார்ம்ஸ். இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு கோல்மாலாக தான் இருக்குது. காசே இல்லாதவன் தான் பேங்க்கில் காசு இல்லாமல் இருக்கான், அவங்ககிட்டையும் ஃபைனாக போடுறாங்க. அதுக்கும் வந்து இவ்வளோ ஃபைன் போடாதீங்க, இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு சொன்ன நார்ம்ஸை கூட ஏகப்பட்ட பேங்க் உடைக்குதுன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நல்ல ஒரு ஆர்டிக்கல் வாசிக்க முடிஞ்சிச்சு. பேங்க்கை பொறுத்தளவுக்கு பணக்காரன் ஏழைன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் அவனுக்கு அவ்வளோதான், ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுங்கிறது மட்டும்தான் பேங்க் பார்க்குறாங்கங்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் இதை கண்டிப்பாக பேச வேண்டியது என்னோட கடமைன்னு நான் நினச்சிக்கிட்டேன்.
இந்த பொங்கல் மகிழ்ச்சியை வந்து எல்லாருக்குமே gift பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த பொங்கல் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத போய் நம்ம gift பண்ணுவோம். பிகாஸ் எல்லாருமே இதனால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரனும் சரி, புதுசாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பையனும் சரி, எல்லாருமே இதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் மேக்ஸிமம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அத்தனை பேருக்கும் இதை பற்றி தெரியணும். அடுத்த தடவை ஒரு ஃபோன் கால் வரப்போ நீங்கள் பதிலுக்கு 1000 கேள்வி உங்ககிட்ட இருக்குது கேட்குறதுக்கு. ஃபீஸை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுங்க, கெட்டாதீங்கன்னு சொல்ல தெரிஞ்சுட்டு கேட்டுங்க. எதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டிஎம்மில் வந்து சொல்லுங்கள். அண்ட் டெய்லி இந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் மேக்ஸிமம். ஹாப்பி பொங்கல்.